கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளைப் பார்த்து தாம் அவர்களுக்குச் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாகச் சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை என்று பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனம் நினிவே நகரத்தின் மக்களின் மனமாற்றத்தையும் அவர்களிடம் தேவன் காட்டிய இரக்கத்தையும் விளக்குகிறது. கர்த்தர் யோனாவிடம், நீ புறப்பட்டு நினிவே நகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அதன்படி யோனா நினிவே நகருக்கு சென்று இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் தேவனின் வார்த்தையை கேட்டவுடன் நோன்பிருக்க முடிவு செய்தனர். நினிவே அரசனும் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மக்கள் அனைவரும் உண்ணாமலும் தண்ணீர் அருந்தாமலும் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடூர செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் தேவன் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தணியும், நமக்கு அழிவு வராது என்று ஜனங்களிடம் கூறினான். ஜனங்களும் ராஜாவின் கட்டளைப்படி உண்ணாமலும் தண்ணீர் குடியாமலும் தாம் செய்த பாவங்களுக்கு வருந்தி தேவனிடம் மன்றாடினார்கள். தேவன் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. தேவன் மக்களின் உண்மையான மனமாற்றத்தை கவனித்தார். அவர் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு திரும்பி சமாதானம் கொடுத்தார். இது நம்ம யோனாவின் புஸ்தகத்தில் ரொம்ப தெளிவாக, அதுவும் குறிப்பாக 3ஆவது அதிகாரத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இது சின்ன வயசுலேருந்தே சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கதையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் இன்னைக்கு தேவன் நமக்கு இதை உணர்த்துகிறார். ஏன்றதை அப்படியே கவனிங்களேன். இங்கு மனஸ்தாபப்பட்டு என்பதன் அர்த்தம் தேவன் தனது தீர்ப்பை மாற்றிக்கொண்டார் என்பதாகும். ஆனால் இது மனிதன் போல மனம் மாறியது அல்ல. அவருடைய நீதியிலும் இரக்கமும் இணைந்து செயல்பட்டதை குறிக்கிறது. அவருடைய நீதியும் இரக்கமும் இணைந்து செயல்பட்டதை குறிக்கிறது. இன்றைய தியான வசனம் மூலம் நாம் அறிந்து கொள்வது, தேவன் நீதி உள்ளவராக இருந்தாலும் மனமாற்றத்துக்கு இரக்கம் காட்டுகிறார். உண்மையான மனமாற்றம் தேவனுடைய கோபத்தில் இருந்து விடுதலையை தருகிறது என்பதே. இப்பொழுது நாம் தபசு காலத்தை அனுசரித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் பாதம் அமர்ந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்து வருந்தி அறிக்கையிட்டு மனம் திரும்ப நமக்கு கிடைத்திருக்கும் மிக பெரிய அரிய வாய்ப்பு இது. இந்த நேரத்தில் தேவனின் கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவே தேவன் இன்றைய வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். இப்போ புரியுதுங்களா எதுக்காக இன்றைய தியான வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு? ஏன்னா இது தபசு காலம். நம்ம எல்லோரும் பாவத்தை உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம். அப்படி கேட்டால் மன்னிப்பாரா அப்படின்னு யாருக்காவது
சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகமே வேணாம் உங்களுக்கு அப்படின்றதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தவே இன்றைய தியான வசனம் மூலம் நம்மோடு பேசுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். மனம் மாறுதல் தேவனுடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடைய வழி வகுக்கும். தேவன் மன்னிப்பதற்கும் வாழ்வளிப்பதற்கும் ஆர்வம் கொண்டிருக்கிறார். எனவே நாமும் நம்மை தாழ்த்தி தேவனிடம் கிட்டி சேரும் பொழுது அவர் நிச்சயம் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ஆசி வழங்குவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்க. துஷ்டன், அதாவது ஒரு பாவி தன் தீய வழியை விட்டு மனம் மாறினால் அவனுக்கு கர்த்தர் உயிரை அருளுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? அந்த பாவத்தையே தேவன் மன்னித்த பிறகு அவனுக்கு மரணம் ஏது? நித்திய ஜீவன் தானே. தேவன் ஒருவரும் அழிவதை விரும்புவது இல்லை. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 2ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். தேவன் மிகுந்த பொறுமை உள்ளவர். தம்முடைய பிள்ளைகளின் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர். அவர் எவரும் அழிவதை விரும்புவதே இல்லை. இதையும் ஒத்துக்கிறீங்களா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் கூறுவதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்று எசேக்கியேல் தேவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் நம்மை பார்த்துதான் கூறுகிறார். இந்த தபசு காலத்தில் நாம் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தலையாய கடமை அல்லவா? யோசிச்சு பாருங்க. ஸோ என்ன செய்யலாம்? இன்றே அவர் பாதம் அமர்வோம். நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்போம். மன்னிக்கிறதில் தயை பெருத்த தேவன் தாமே நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
ஆமென், ஆமென், ஆமென்.